மகா பெரியவாச்சரணம். நமக்கு நம்ம பெரியவங்கெல்லாம் அழகாக பழமொழி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை இந்த கத்தியை தீட்டாதே அப்படிங்கிறது என்ன, புத்தியை தீட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். இந்த புத்தியை தீட்டு அப்படின்னா அது எப்படி நம்ம தீட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நமக்கு சில விஷயங்கள் புரிபடாமல் இருக்கும். இதுக்கு அழகாக ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டில் 2 மரம் வெட்டி இருக்காங்க. அந்த மரத்தை வெட்டுறதுக்கு எப்போவுமே போயிட்டு வருவாங்க. மாலை நேரம் ஆகும்போது 2 பேரும் சந்திச்சுக்கிறப்ப ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கும் பொழுது ஒருத்தர்கிட்ட நிறைய விறகு இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொருத்தர்கிட்ட பார்த்தா அப்படி இருக்காது. அதே மாதிரி அதிகமாக விறகு இருக்கிறவர்கிட்ட ரொம்ப களைப்பாக இருப்பாருன்னு பார்த்தா அப்படி களைப்பும் அவர்கிட்ட இருக்காது. இவருக்கா என்னடா அது இப்படியே வர்றாரே, நமக்கு இவ்வளோ உழைச்சி வர்றோம், நம்மளுக்கு இவ்வளோ களைப்பாக இருக்குது, நம்மக்கிட்ட விறகும் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவர் நம்ம மேலே தானே வர்றாரு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர்கிட்டயே கேட்டுறாரு, ஏன்பா 2 பேரும் ஒரே மாதிரி தான் போகிறோம், ஆனால் உன்கிட்ட விறகும் அதிகமாக இருக்குது, ஆனால் நீ களைப்பாகவும் இல்லை அப்படின்னு சொன்னவன இவர் கேட்குறாராம், நான் இடைவிடாமல் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ணுறீங்க? ஆமாம், நானும் இடைவிடாமல் வேலை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஓய்வு எடுக்கிறதே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நானும் ஓய்வு எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னான். இவர் சொன்னோன்னே இவருக்கு நம்பிக்கை வரல. சரி, ஒரு நாளைக்கு என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. சரி, அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி 2 பேரும் விறகு வெட்டிகிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தர் ஓய்வெடுக்கிறதுக்காக போகிறார். இவர் அந்த சமயத்தில் அந்த ஓய்வெடுக்கிற நண்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க போகிறார். அப்போ இவரால் போய் பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா, அந்த ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் சும்மா உட்காந்து தூங்கலைங்க. அவர் தன்னுடைய அதை என்ன வச்சு வெட்டுறாரு, ஒரு அருவா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு தானே வெட்டுறாரு. அதை நல்லா தீட்டிட்டு இருக்காருங்க. அந்த தீட்ட அது இன்னும் அப்படி கூர்மையாயிருதா. அப்போ அது கூர்மையாகும் பொழுது இவர் என்னங்க பண்ணலாம், அதிகமாக உழைத்து அப்படி பலத்தை பூரா சேர்த்து அப்படி வெட்டணும்னு கிடையாது. ஒரு வெட்டினோடனேயே அப்படியே அவ்வளோ கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த கோடரி அப்படியே அந்த மரத்தை பிளந்துரும் இல்லையா. அதனால் அவருக்கு அந்த களைப்பு இல்லாமையே போயிடுது. ஆக இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஓய்வு எடுக்கிறது அப்படின்னா நம்ம போய் தூங்குறது கிடையாது. அந்த நேரத்தில் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அந்த நேரத்துக்கான திட்டமிடலை நம்ம செய்யணும். அதுதான் ஓய்வெடுக்கிறது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தூங்குறது ஓய்வுன்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அந்த விறகு வெட்டிக்காரர் என்ன பண்ணாரு, அவர் தூங்கக்கூடிய நேரத்திலும் அந்த கோடரியை பட்டை தீட்டி கொண்டிருந்தார், கூர்மையாக்கி கொண்டிருந்தார். அதனால் அவருடைய வேலைகள் எளிமையாக முடிந்தன. சரி, இப்போ நம்ம அந்த புத்தியை தீட்டுக்கு வருவோம். இப்போ இந்த புத்தியை தீட்டுவது என்றால் திட்டமிடுதல் தான் புத்தியை தீட்டுதல். ஆக எந்த ஒரு வேலையை செய்ய தொடங்கினாலும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். 24 மணி நேரமும் உழைப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை எவ்வளவு அழகாக பயன்படுத்தி அதில் நாம் லாபம் பார்க்கிறோம், அதில் மற்றவர்களுக்கு பயனை தர முடிகிறது அப்படின்னு பார்க்கணும். அதை செய்வது தான் புத்தியை தீட்டு. மகா பெரியவாச்சரணம்.